பிசாசுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அற்புதம் செய்ய முடியும். ஆனால் ஒரு ஊழியக்காரன் அந்த அற்புதத்தை செய்கிறவன் மகிமைப்பட்டால், இன்றைக்கு என்ன நடக்கிறது? சாத்தானின் திரித்துவம் என்று பார்க்கும் பொழுது யாருடைய கடைசி காலம், எதன் கடைசி காலம்? அதாவது யூதர்களோடு இடைப்படுகிறார். முதல் கிறிஸ்தவர்கள் யார்? அந்த ஆவிக்குரிய அமலேக்கியர்கள். அவர்களுக்கு தெரியாது. ஓசியா 9:10 படி இவர்கள் அந்த பொருளை நேசிக்கும் பொழுது அதற்குள்ள இருந்து கிரியை செய்யும் பிசாசு இவர்களை அந்த நபராக மாற்றிவிட்டான். 90களிலே மான்செஸ்டர் யூனிவர்சிட்டியிலே எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அங்கு படித்த காலத்திலே என்னவென்றால், சாய்பாபாவை பற்றின ஒரு ஆய்வை செய்யும்படி. அதற்காக நான் சில நாடுகளுக்கு சென்று, என்னுடைய பெயர் சுரேஷ் செல்வகுமரன் ராமச்சந்திரன் என்றபடியினால் நான் அதிலே அங்கத்தவனாகி, யாராவது ஜோசப் அல்லது டேவிட்னு பேர் இருந்திருந்தா மெம்பர் ஆகிறது கஷ்டம். சாய்பாபா குரூப்ல என் பேர் தான் அப்பட்டமா இருக்கேன், சுரேஷ் செல்வகுமரன் ராமச்சந்திரன். மெம்பர் ஆக்கிவிட்டாங்க. போய் நான் ஆய்வு செய்யும் பொழுது என் கண்ணுக்கு முன்னாலே அற்புதங்கள் நடந்ததை கண்டேன். படத்தில் இருந்து பூக்கள் விழுவதை கண்டேன். பல பல அற்புதங்களை நான் கண்டேன். அப்போ அற்புதங்கள் நடந்தால் அது தேவன் நடத்துவது தான் என்று சொல்வது தவறு. நேற்று சொன்னேன், எகிப்திய அந்த மந்திரவாதிகள் அவர்களும் கோலை போட்டார்கள், கோல் சர்ப்பமாகியது. மோசே போட்ட கோல் சர்ப்பமாகி மற்ற சர்ப்பங்களை விழுங்கினது, அது வேறு. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எகிப்திய மந்திரவாதிகளுக்கு பிசாசின் சக்தி இருந்தது கோலை பாம்பாக்க. ஏன், அவர்களும் தான் தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார்கள். உண்டா இல்லையா? அப்போ பிசாசுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அற்புதம் செய்ய முடியும். ஆனால் நாம் அற்புதங்களை பார்க்கும் பொழுது அந்த அற்புதத்தின் முடிவு என்ன, விளைவு என்ன? மனிதன் மகிமைப்பட்டால் அது தேவனுடைய அற்புதம் அல்ல. தேவன் மகிமைப்பட்டால் அது தேவனுடைய அற்புதம். ஒரு ஊழியக்காரன் அந்த அற்புதத்தை செய்கிறவன் மகிமைப்பட்டால் அது தேவன் நிகழ்த்தும் அற்புதம் அல்ல. ஏனென்றால் இயேசு, அற்புதங்களுக்கெல்லாம் அற்புதமான இயேசு பல தடவை அற்புதங்கள் செய்யும் பொழுது அந்த அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்களை பார்த்து சொன்னார், இதை யாரிடமும் போய் சொல்லாதே என்று. இன்றைக்கு என்ன நடக்கிறது? அற்புதங்களை செய்யும் பொழுது, பிசாசுகளை துரத்தும் பொழுது வீடியோ செய்கிறார்கள், செல்ஃபி எடுக்கிறார்கள். உன் வலது கை கொடுப்பதை இடது கை அறியாதிருக்கட்டும் என்று சொன்ன வார்த்தையை மீறி தாங்கள் செய்வதை எல்லாம் புகைப்படம் எடுத்து வீடியோ எடுத்து உலகத்துக்கே காண்பிக்கின்றார்கள். அப்போ இதுவா இயேசுவின் ஊழியக்காரர்கள் செய்கின்ற அற்புதம்? ஆகவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பிசாசும் இயேசுவை போல ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுக்கொண்டு அவன் வருவான். மத்தேயு 24 இயேசுவானவர் சொல்லுகிறார், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பான். அதிலே இருந்து நான் இன்றைக்கு என்னுடைய பாடத்தை தொடங்க போகிறேன். இந்த பாடத்துக்கு போலியான திருத்துவம் என்ற ஒரு பெயரை வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதை விட நிறைய விஷயம் நான் பேச இருக்கிறேன். போலி திருத்துவம். இப்ப நமது தேவன் திருத்துவ தேவன். அதை நம்பாத சில கிறிஸ்தவ பரிதாபிகள் இருக்கிறார்கள். அதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. திருத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாதபடியினால் அதை நம்பாத ஒரு கூட்டமும் உண்டு. இப்போ நான் திருத்துவத்தை நம்புகிறேன், ஆனால் திருத்துவத்தை என்னால் புரிய வைக்க தெரியாது. என்னால் புரிய வைக்கக்கூடிய அளவு ஒரு சிறிய தாற்பயம் அல்ல அது. ஆனால் திருத்துவம் என்பது ஆதியாகமம் 1:1 நாம் காணுகின்ற ஒன்று. இது சாத்தானுக்கு தெரியும். ஏனென்றால் அவன் தேவதூதனாக பரலோகத்தில் இருந்தவனாயிற்று. அவனுக்கும் ஆசை திருத்துவமாய் செயல்பட, ஆனால் அவனால் முடியாது. ஆகவே அவனோடு தான் இருக்கிறார்களே நிறைய கூட்டம், பிசாசு கூட்டம் தான் இருக்கிறதே. அவ்வப்போது இன்னும் 2 பேரை சேர்த்து கொண்டு, வா நாங்கள் 3 பேரும் திருத்துவம் போல செயல்படுவோம் என்று
அவன் செயல்பட்ட சந்தர்ப்பங்கள் வேதத்திலேயும் உலக சரித்திரத்திலேயும் காணுகிறோம். ஒரு சீசனிலே அவன் நிம்ரோட், செமிரமிஸ், தம்முஸ் என்ற 3 தெய்வங்களாய் செயல்படுவான். அப்புறம் ஒரு காலத்திலே யெசபேல், அந்தி கிறிஸ்து, மரணத்தின் பாதாளம் என்ற ஒரு 3 விதங்களிலே செயல்படுவான். அப்புறம் வேறு சில மதங்களிலே அவன் தந்தை தெய்வம், தாய் தெய்வம், பிள்ளை தெய்வமாய் செயல்படுவான். இப்படி சாத்தானின் திரித்துவம் என்று பார்க்கும் பொழுது அந்த ஒரே பெயரில் எல்லா காலமும் அவன் செயல்பட்டிருக்க மாட்டான். காலத்துக்கு காலம் பெயரும் மாற்றுவான், செயல்பாட்டையும் மாற்றுவான். ஏனென்றால் அது உண்மையான திரித்துவம் அல்ல. நமது தேவன் என்றைக்குமே திரித்துவமானவர் என்றபடினால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆமென். ஆனால் சாத்தானோ நேற்றும் இன்றும் என்றும் மாறுகிறவனாகவே இருப்பான். கடைசியில வெளிப்படுத்தின விசேஷத்திலே அரசியல் அந்தி கிறிஸ்து, பொருளாதார அந்தி கிறிஸ்து, மத அந்தி கிறிஸ்து என்ற 3 ஒரு திருத்துவமாக அவன் செயல்படுவான். அந்த வகையில் இன்று அவன் ஒரு போலி திருத்துவத்தை எப்படி நிகழ்த்துகிறான் என்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்படி அவன் செயல்பட தொடங்கி அவனே காட்டிக் கொடுக்கிறான் இது அவனுடைய கடைசி காலம் என்று. இந்த நாட்களில் நேற்று சொன்னதை மறுபடியும் சொல்லுகிறேன். கடைசி கால உபதேசம் அல்லது கடைசி காலம் பற்றின பாடங்கள். இந்த பாடங்கள் யாருடைய கடைசி காலம்? எதன் கடைசி காலம்? நம்முடைய கடைசி காலமா? கிடையவே கிடையாது. நமக்கு இன்னும் காலம் ஆரம்பிக்கவே இல்லை. நாம் காலம் ஆரம்பிக்க முந்திய சகாப்தத்திலே வாழுகின்றவர்கள். என்றடா எங்களுடைய காலம் ஆரம்பிக்கும் என்று ஆதங்கத்தோடு காத்திருக்கின்றவர்கள். அதனால் தான் யோவான் அப்படி காத்திருந்த உணர்வை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தை முடிக்கும் பொழுது வாரமாய் ஆசைக்கிறோம். விளங்குதா? ஏனென்றால் என்றைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அன்றுதான் நமது காலம் ஆரம்பமாகிறது. அப்போ நமக்கு இது கடைசி காலம் அல்ல. யாருக்கு கடைசி காலம்? சாத்தானுக்கு. அணைய போகின்ற விளக்கு கடைசியிலே பிரகாசம் விட்டு எரியும் என்பது போல இந்த நாட்களிலே அவன் பிரகாசம் விட்டு எரிந்து கொண்டிருக்கிறான். அப்போ 1867 ஆண்டவர் இஸ்ரவேலை மறுபடி உயிர்த்தெழ செய்யும் பொழுது சாத்தானும் என்ன செய்கிறான்? தனது பண்டைய தெய்வங்களை உயிர்த்தெழ செய்ய தொடங்கிவிட்டான். கவனிங்கள், நல்ல கவனி. இப்போதான் இன்றைய பாடத்தை ஆரம்பிக்கிறேன் நான். 1867 தேவன் ஒரு யூத கூட்டத்துக்கு இடைப்படுகிறார். அதிலே இருக்கின்ற அழகு என்னவென்றால் அந்த யூத கூட்டம் இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு யூத கூட்டம். அது நான் சொல்லும் வரை அநேகருக்கு தெரியாமல் இருந்தது. எத்தனை பேருக்கு அது முந்தின நாள் தான் தெரியும்? பிரைஸ் காட். பாருங்க, அதாவது யூதர்களோடு இடைப்படுகிறார். ஆனால் எப்படிப்பட்ட யூதர்களோடு? இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற யூதர்களோடு. அவர்கள் யாருக்கு சமமானவர்கள்? அவர்கள் பேதுருவுக்கு, மத்தேயுவுக்கு, யோவானுக்கு, பவுலுக்கு, சீலாவுக்கு, அவர்களுக்கு ஒப்பானவர்கள். ஏன்? அவர்கள் தான் முதல் கிறிஸ்தவர்கள். முதல் கிறிஸ்தவர்கள் யார்? யூதர்கள். முதல் கிறிஸ்தவர்கள் யூதர்கள். விளங்குதா? ஆகவே இஸ்ரவேலர்களுக்கு மறுபடி யோவேல் அவர்களுடைய ஜூபிலி வருடத்தை கொடுப்பதற்கு, அவர்களுக்கு தேசத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் யார், எந்த யூதர்களோடு இடைப்பட்டார்? ஆர்த்தடாக்ஸ் யூதர்களோடா? இல்லை. செமி ஆர்த்தடாக்ஸ் யூதர்களோடா? இல்லை. ரபிமார்களோடா? இல்லை. ஜயனிஸ்ட்களோட? ஜயனிசம் தொடங்கவே இல்லை 1867. அப்போ யாரில் தொடங்கினார்? மெஸ்ஸியானிக் யூதர்கள், நத்சரீம் என்று எபிரேய மொழியிலே அழைக்கப்படுகின்றவர்கள். ஒன்று சொல்லமா உங்களுக்கு? எபிரேய மொழி தெரிந்தவர்கள் நான் சொல்வது உண்மையா என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஜாமக்காரன் 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 என்று நீங்கள் வாசிக்கிறீர்கள். ஜாமக்காரன் செய்யும் வேலை தான் உங்களுக்கு தெரியும். ஜாமக்காரன் என்று இப்பொழுது சிலர் மற்றவனை நொட்டை தேடுகின்ற ஊழியத்துக்கு பெயர் வைத்துக் கொண்டு திரிகிறார்கள்.
ஆனால் ஜாமக்காரன் என்று எபிரேய மொழியில சொல்லும் பொழுது அது என்ன தெரியுமா? நொத்சரீம். நொத்சரீம் என்பதனை நாம் மொழிபெயர்த்தால் அதன் பெயர் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் தான் ஜாமக்காரர்கள். அப்போ ஆண்டவர் தனது தேசத்துக்கு போவதற்கு, தனது மக்களை கொண்டு போவதற்கு பேசின முதல் யூத கூட்டமே ஒரு நொத்சரீம் கூட்டம், அதாவது மெசியானிக் யூதர்கள் கூட்டம். Praise the Lord. அதை பார்த்த பிசாசு அதே வருடத்திலே இருந்து அவனுடையவர்களையும் உயிர் தெழுப்ப தொடங்கினான். இப்போ இஸ்ரவேல் கிட்டத்தட்ட மரித்து போன ஒரு நிலையிலே அகதிகளாய் தேசாந்திரிகளாய் திரிந்து கொண்டிருந்த ஒரு காலம். கிபி 70 இருந்து அவர்கள் 1867 வரை அவர்கள் தேசாந்திரிகளாய் திரிகிறார்கள். இனி அவர்களுக்கு தேசமே கிடைக்காது என்ற ஒரு நிலை. ஆண்டவர் இஸ்ரவேலை உயிரோடு எழுப்ப ஆரம்பித்து விட்டார். அத்திமரம் துளிர் விட்டு பூ பூக்கும் போது, மத்தேயு 24:32 சரிதான் நான் சொன்ன வசனம். ஓகே, அப்படி சொல்லும் பொழுது பிசாசும் அவன் உயிர் தெழுப்புகிறான். யாரை உயிர் தெழுப்புகிறான் கவனிங்க. முதல் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த பொழுது அவர்களை தாக்க வந்த கூட்டம் யார்? யாருக்கு தெரியும்? வெரி குட், அமலேக்கியர்கள். அமலேக்கியர்கள் பூமியில இருக்கின்றார்களா? இல்லை. சவுலுக்கு ஆண்டவர் சொன்னார், அமலேக்கியரை நீ முறியடிக்க வேண்டும் என்று. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், உங்களுக்கு அந்த சம்பவம் நன்றாய் தெரியும். அவன் எல்லாரையும் முறியடித்தாலும் ஆகாகியரையும் இட்டு வைத்தான். யார்? ராஜகுலத்தோரை. 500 வருடங்களுக்கு பிறகு எஸ்தர் புத்தகத்திலே ஆகாகியர்கள் மறுபடி காணப்படுகிறார்கள். யார்? ஆமான். ஆனால் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவராய் சவுல் இருந்தாரோ, எந்த அப்பாவின் பிள்ளையாய் அந்த சவுல் இருந்தாரோ, அதே கோத்திரமாகிய பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்த அதே சவுலின் தந்தையாகிய கீஷின் வம்சத்திலே வந்த மொர்தெகாயை பயன்படுத்தி ஆண்டவர் எஸ்தர் புத்தகத்திலே ஆமானையும் அனைத்து ஆகாகியர்களையும், அதாவது அமலேக்கியர்களையும் அழித்தொழித்து விட்டார். ஆமென். அப்போ சாத்தானுக்கு வேண்டும் அமலேக்கியர்களை உயிரோடு எழுப்ப முடியுமா? முடியாது. ஆகவே என்ன செய்கிறான்? அமலேக்கியர்கள் வணங்கின தெய்வத்தை மறுபடி கொண்டு வந்து அந்த தெய்வத்தை வணங்க வைக்கிறான் ஒரு கூட்ட மக்களுக்கு. அப்போ அவர்கள் யார்? இப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போமா? அது முந்த நாள் பார்த்த ஒரு வசனம். ஓசியா 9:10 மறுபடி வாசிக்க. இங்க பாருங்க, இது ஒரு பெரிய ரகசியத்தை உள்ளடக்கி இருக்கிறது. இது அத்தி மரத்துக்காக நான் முந்த நாள் பேசினேன், ஆனால் வேறொரு விஷயம் அதில் வருகிறது. வாசிங்கம்மா. வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனாலும் அவர்கள் பாகால் பேயோர் அண்டைக்கு போய் லட்சையானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவைகளைப் போல தாங்களும் அருவருப்புள்ளவர்கள் ஆனார்கள். அந்த கடைசி லைனை திருப்பி வாசிங்க சிஸ்டர். தாங்கள் நேசித்தவைகளைப் போல தாங்களும் அருவருப்புள்ளவர்கள் ஆனார்கள். அதாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யாராவது ஒரு விக்கிரகத்தையோ, ஒரு பிசாசையோ, ஒரு அந்நிய தெய்வத்தையோ வணங்கினால், நேசித்தால், இவர்களும் அவற்றை போல ஆகிவிடுவார்கள். அப்போ அமலேக்கியர்கள் இல்லை. ஆனால் அமலேக்கிய தெய்வங்களை வெளிக்கொணர்ந்து அந்த தெய்வங்களை கவர்ச்சியாய் காட்டி, அழகாய் காட்டி, அந்த தெய்வங்கள் பால் யாரையாவது ஈர்க்க முடிந்தால், அப்படி ஈர்க்கப்பட்டவர்களும் அந்த அமலேக்கியர்களின் தெய்வங்களை போல, அமலேக்கியர்களை போல மாறிவிடுவார்கள். ஓசியா 9:10 படி. இப்ப விளங்குதா நான் சொல்றது? அப்ப அவர்கள் உண்மையான அமலேக்கியர்கள் அல்ல, ஆவிக்குரிய அமலேக்கியர்கள்.
அப்ப என்ன செய்வது? அந்த ஆவிக்குரிய அமலேக்கியர்கள் மத்திய கிழக்கிலே வாழ தேவையில்லை. இந்தியாவிலே இருக்கலாம், சென்னையிலே இருக்கலாம், அமெரிக்காவிலே இருக்கலாம், இலங்கையிலே இருக்கலாம், ஒரு 10 தமிழர்கள் இருக்கலாம், ஒரு 20 மலையாளத்தவர்கள் இருக்கலாம், ஒரு 30 வெள்ளைக்காரர்கள் இருக்கலாம், ஒரு 12 இலங்கையர்கள் இருக்கலாம், வெவ்வேறு இனத்தை சேர்ந்த, வெவ்வேறு மொழி பேசும், வெவ்வேறு மதங்களை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். ஏன், தெய்வம் இல்லை என்று சொல்லுகின்ற நாஸ்திகர்களில் ஒரு சில கூட்டம் கூட இருக்கலாம். ஆனால் யாரெல்லாம் அமலேக்கிய தெய்வர்களை நாடி விரும்பி அவற்றை நேசிக்கிறார்களோ, விளங்குதா, இவர்களும் அவர்களை போல மாறிவிடுகிறார்கள், அருவருப்பானவர்களாக. விளங்குதா? அப்ப இவர்கள் நேசிப்பதை பற்றி தான் ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறாரே ஒழிய வணங்குவதை பற்றி சொல்லவில்லை. வணங்காமலேயே நேசிக்கலாம். எப்படி? ஐயோ ஸ்வீட் அப்பா, இது ஆர்னமெண்ட் அப்பா, இதை வாங்கி கொண்டு எங்கள் வீட்டிலே போய் வைப்போம் அப்பா. விளங்குதா? சில பேர் எகிப்துக்கு போய் அந்த பிரமிடுகளை பார்க்கும் பொழுது அந்த டூர் பஸ்ஸுக்குள்ளே அவன் பொருட்களை விற்று கொண்டு ஏறுவான். அந்த நேரத்தில் ஒரு பூனை உருவம், ஒரு நரி உருவம், ஒரு பாம்பு உருவம் சிலர் வாங்குவார்கள். எனக்கு ஆவி ஆத்மா சரீரம் இடம் மாறி உள்ளங்கால் பெரு விரலில் இருந்து தலை வரை நெருப்பு பாய்ந்து கழுத்தை நிறுத்து கொள்ள போகும்பொழுது என் மனைவி சொல்லுவா, நீங்க பேசாம இருங்க. என்றால் எனக்கு தெரியும் இவர்கள் அப்பாவிகளாக அழகை ரசித்து so sweet lovely அழகா இருக்கு, இது எங்கட கபட்ல நல்லா இருக்கும்ல. ஆனால் இவர்களுக்கு தெரியாது, இவர்களை அறியாமலேயே ஒரு புராதன தெய்வத்தை இவர்கள் நேசிக்கும் பொழுது இவர்களும் அந்த தெய்வத்தை போல ஆகி அந்த மக்களாக மாறிவிடுகிறார்கள். இப்ப விளங்குதா? இதெல்லாம் வைத்துத்தான் ஆண்டவர் லேவியராகமத்திலே சொல்லுகிறார், அந்நிய தேவர்களின் பெயரை கூட உச்சரிக்காதேடா என்று. அவர் சும்மாவா சொல்லுவார்? அவருக்கு தெரியும் இந்த சாத்தான் எவ்வளவு குழப்படிக்காரன் என்று. அப்ப நீங்கள் சில நேரம் அமெரிக்காவில் இருக்கிற வெள்ளைக்காரன் வீட்டுக்கு போங்க, புத்தர் சிலை உட்கார்ந்துருக்கும். அப்ப அவர்களிடம் நீங்கள் கேட்டால், இது I don't know, lovely, I got it when I was in Sri Lanka. விளங்குதா? இந்த அறிவு கட்டத்தனத்தை, இந்த என்ன சொல்றது, இக்னரன்ஸ், இந்த உதாசீனத்தை, இந்த அறியாமையை சாத்தான் பயன்படுத்துகிறான். அப்போ ஒரு ஆள் ஒரு PhD டாக்டரா இருக்கலாம், ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலா இருக்கலாம், ஒரு சயின்டிஸ்டா இருக்கலாம். இந்த ஆள் ஏதோ ஒரு நாட்டுக்கு டூர் போய் அங்கே அந்த விற்பவர்கள் விற்பவற்றை ஸ்வீட்டாக அழகாக கண்டு அதை ஒரு ஆர்னமெண்டாக, ஒரு அலங்கார பொருளாக வாங்கி கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு தெரியாது, ஓசியா 9:10 படி இவர்கள் அந்த பொருளை நேசிக்கும் பொழுது அதுக்குள்ளே இருந்து கிரியை செய்யும் பிசாசு இவர்களை அந்த நபராக மாற்றிவிட்டான். ஆகவே இன்றைக்கு பெலிஸ்தியர்கள், அமலேக்கியர்கள், ஏவியர், எபூசியர், கானானியர், அம்மோனியர், மோவாபியர், ஏதோமியர், சீரியர், லெபனானியர், தீருவினர், சீதோனியர், எகிப்தியர் உண்டு. வழங்குதா? அன்று வாழ்ந்த அவர்கள் அல்ல, சாத்தான் இந்த புராதன தெய்வங்களை மறுபடி கொண்டு வந்து விட்டான். எத்தனை கிறிஸ்தவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா? அதிலே நான் தொடங்க போவது. நேற்று என்ன சொன்னேன்? பிஷப் மார்க்கு சொல்லி தொடங்கினேன்ல, அதுல ஸ்டார்ட் பண்றேன். அன்பானவர்களே, வேத அறிஞர்கள் இங்கே இருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல போவது. சிஸ்டர், அப்போஸ்தலர் 11:30 வாசிங்க. இந்த செய்தியை யாராவது பிஷப்மார் பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து என் மேல் கோபப்பட்டு ஆஃப் செய்து போய் விடாதீர்கள், என்னை திட்டிக்கொண்டே பாருங்கள். ஒரு வேளை சுரணை வந்தாலும் வரலாம் உங்களுக்கு.
அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். இந்த இடத்துல வருகிற கிரேக்க சொல், அப்போஸ்தலர் புத்தகம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? கிரேக்க மொழியிலே. எழுதினவர் யார்? லூக்கா. அப்போ லூக்கா நல்ல கிரேக்க மொழி தெரிந்தவர். அவர் கிரேக்கர், அவர் புரோசலிட்டிஸ், அவர் கிரேக்கரா இருந்து யூதனாய் மாறினவர். அப்போ அவர் அறிவுகட்டத்தனமாய் எழுதவில்லை, தெரிந்துதான் எழுதுகிறார் ஆவியானவருடைய ஏவுதலிலே. இந்த இடத்துல மூப்பர் என்று வருகிறது அல்லவா, அந்த சொல் பிரஸ்பிட்டரோஸ். எங்க சொல்லுங்க? பிரஸ்பிட்டரோஸ். அதுதான் இங்கிலீஷ்ல அழகா பிரஸ்பிட்டர் அப்படிங்கிறாங்க. பிரஸ்பிட்டர் என்று சொல்லும் பொழுது ஒரு 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 சபையின் ஒரு தலைவர் மாதிரி ஒரு ஃபீலிங் வருது இல்ல? அதனுடைய தமிழ் பதம் என்ன யாருக்காவது தெரியுமா? ஐயோ, இவரு மொழிபெயர்க்கும் பொழுது சீகன்பாட் மூப்பர்னு போட்டிருக்காரு. ஆனா உண்மையா பிரஸ்பிட்டரோஸ் அப்படின்னு என்ன தெரியுமா? கிழவன். கிழவன். அந்த சபையில இருக்கிற கிழவங்க கிட்ட கொடுத்தாங்க. விளங்குதா? பிரஸ்பிட்டர்னா யாரு? கிழவன். அதாவது அந்த சபையிலே கூடுதலான அனுபவம் வாய்ந்த, வயதிலும் சரி அனுபவத்திலும் சரி முதிர்ந்தவர்கள். அதை அழகா சொல்றதா இருந்தா வயது முதிர்ந்தவர்கள். வயது முதிர்ந்தவர்கள். சும்மா பாஷையில என்ன? கிழவன். விளங்குதா? இன்னொரு வசனம் 14:23 அப்போஸ்தலர். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து, அந்தந்த சபைகளில் அவர்கள் கிழவர்களை ஏற்படுத்தினார்கள். விளங்குதா? ஆனால் இன்று இருக்கின்ற பிரஸ்பிட்டரோஸ், பிரஸ்பிட்டர்மாருக்கு நீங்கள் போய் நீங்க கிழவன் என்று சொன்னால் நீ தெரியாமல் பேசுகிறாய், பிரஸ்பிட்டர் என்றால் அது அல்ல. யார் சொன்னது? சுரேஷ் ராமச்சந்திரனா? அவன் எங்களுடைய எதிரி. அவன் சொல்வது போய். அவனுக்கு என்ன கிரேக்க மொழி தெரியும்? கிரேக்க மொழி தெரியும், கிரேக்க மொழி தெரியும். எக்கோ ஐயா, பிரஸ்பிட்டரோஸ் சொன்னா கிழவன், அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு சொல் வருகிறது, நீங்க வாசிங்க 20:17. இது வேறொரு சொல். மிலேத்துவில் இருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். தமிழில முதலில் வாசித்த 2 வசனங்களிலும் மூப்பர் வருகிறது, இங்கும் மூப்பர் வருகிறது. ஆனால் அங்கு அந்த 2லும் வருவது பிரஸ்பிட்டரோஸ். இப்போ வருவது எபிஸ்கோபோஸ். என்ன சாமான்? எபிஸ்கோபோஸ். ஸ்கோபோஸ் என்றால் கண்ணோட்டம் அல்லது பார்வை. அதை ஆங்கிலத்திலே ஸ்கோப் என்று கிரேக்க பதத்திலிருந்து எடுத்திருக்கிறார்கள். பெரிஸ்கோப், ஸ்ட்ரெத்தாஸ்கோப். டாக்டர் வச்சு பார்ப்பாங்க, அதுல வச்சு. அது என்னது? ஸ்ட்ரெத்தாஸ்கோப். சப்மரீன்ல இருந்து மேலே ஏத்தி பார்ப்பாங்க, பெரிஸ்கோப். நிலா நட்சத்திரங்கள் எல்லாம் பார்ப்பாங்க, டெலிஸ்கோப். விளங்குதா? முந்தி சினிமா பார்த்தவங்க இப்பயும் கள்ளத்தனமா பார்க்கறவங்க சினிமா ஸ்கோப். வெள்ளக்காரன் முத சினிமாவை அறிமுகப்படுத்தும் பொழுது பை ஸ்கோப், அப்படிதான் பை ஸ்கோப்னு தான் சொல்லி கொடுத்தான். அந்த ஸ்கோப் என்றால் பார்வை. எபி என்றால் என்ன? முன்னும் பின்னும், மேலும் கீழும், வலதும் இடதும். முன்னும் பின்னும், மேலும் கீழும், வலதும் இடதும். இது எதுக்குமே எப்பின்னு சொல்லலாம். அப்போ இந்த எபிஸ்கோபோஸ் என்றால் என்ன? கொஞ்சம் உயரமான இடத்துல இருந்து அந்த பக்கம் பார்த்து இந்த பக்கம் பார்த்து சுற்றுச்சூழ பார்த்து, அதற்கு தான் தமிழிலே தீமோத்தேயு புத்தகத்திலே கண்காணி என்று வருகிறது. கண் காணுதல். அப்போ பார்த்து சபையின் மேய்ப்பருக்கு சொல்லுவது. இப்ப உள்ள எபிஸ்கோபோஸ் எல்லாம் மேய்ப்பர்களையே நடத்துறாங்க. நீ சரியில்லை, உன்னைய மாத்திரம். எபிஸ்கோபோஸ் மேய்ப்பர்களை டிரான்ஸ்பர் பண்ணுது. இப்ப எபிஸ்கோபோஸுக்கு கீழே தான் மேய்ப்பர்கள். என்ற தெய்வமே. சரி, அதை பத்தி வேண்டாம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால்,
இந்த மூப்பர்கள் என்று வேதத்தில் வருகின்ற அந்த இரண்டு சொற்களுமே ஊழியத்தையும் அடக்கத்தையும் பவ்யத்தையும் தாழ்மையையும் காட்டுகிறது. ஆனால் 5ஆம் நூற்றாண்டிலே பிஷப் என்ற பட்டம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 313ஆம் ஆண்டிலே கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவனாய் மாறி அதற்கு பிறகு ஈடிக்ட் ஆஃப் டாலரேஷன் என்கின்ற அந்த பொறுத்துக்கொள்ளும் சட்டத்தை கொடுத்த பிறகு கிறிஸ்தவ சபைக்குள்ளே ரோம மதம் உள்ளே புகுந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரோம மதமாய் கிறிஸ்தவம் மாறி ரோம மதத்தில் இருக்கின்ற தெய்வங்களின் பெயர்கள் எல்லாம் வேதத்தில் இருக்கின்ற நபர்களுடைய பெயர்களாய் மாற்றப்பட்டு முழுக்க முழுக்க ஒரு ரோம மதமாய் மாறினது கிறிஸ்தவம் 1517 மார்ட்டின் லூதர் வரும் வரை. அந்த வகையில் 5ஆம் நூற்றாண்டில் உருவானதுதான் இந்த பிஷப் என்கின்ற தாற்பயம். வெவ்வேறு உடை அணிய ஆரம்பித்தது, தொப்பி போட ஆரம்பித்தது, அது இது எல்லாம். சரி, இதை பற்றி பேச எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நிறைய இருக்கு பேசுறதுக்கு இன்னைக்கு. இப்ப மறுபடியும் அந்த படத்தை போடுங்க, நேத்து நான் போட்ட படத்தை போடுங்க, அந்த பிஷப் படத்தை நல்லா பாருங்க. இது ரெண்டையும் பாருங்க. இந்த பிஷப்பினுடைய தலையில நீங்கள் நிறைய பிஷப் மாதிரி பார்த்திருப்பீர்கள். இந்த தொப்பி அணிந்திருக்கிறார்கள் பாத்தீங்களா? அந்த தொப்பிக்கு மைட்டர் என்று பெயர், MITRE, மைட்டர். அந்த மைட்டர் தாற்பயம் ஏன் நடுவிலே ஒரு வாயை போல வந்தது? சொல்லுங்க பாப்போம். 3 விதமான மைட்டர்ஸ் இருக்கின்றன. அதுல ஒரு மைட்டர் வந்து சும்மா தொப்பி மாதிரி இருக்கும். சரி, இந்த மைட்டரை தான் எத்தனை பேர் இப்ப நமக்கு கத்தோலிக்க பிஷப் மார் தேவையில்லை, நமக்கு மெயின் லைன் சர்ச் பிஷப் மார் நமக்கு தேவையில்லை. நான் பெந்தெகோஸ்தேக்காரன். எத்தனை பெந்தெகோஸ்தேக்காரங்க இருக்கீங்க? கையை தூக்குங்க. பெந்தெகோஸ்தேக்காரன் சொல்லும் பொழுது TPMO CPMO அந்த PMO இந்த PMO இல்ல, பரிசுத்த ஆவியானவரை நம்பி அந்நிய பாஷை பேசும் கூட்டம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? சரி, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய பாஷையை நம்பி அப்போஸ்தலர் 2 நம்பி அந்நிய பாஷை பேசுகிற இந்த பெந்தெகோஸ்தே கூட்டம் இருக்கிறீர்களே, அந்த மாதிரியான பெந்தெகோஸ்தே சபையை சேர்ந்த பிஷப் மார்களை கண்டிருக்கிறவர்கள் கையை தூக்கி காட்டுங்க. எந்த தெய்வமே, ஏன் அதை மட்டும் பாதி நல்லா தூக்குறது? அவர்கள் அந்த ஆயருடைய ஆடையை அணிந்து அந்த கம்பையும் எடுத்துக்கொண்டு தொப்பியையும் போட்டுக்கொண்டு இந்த தொப்பியோடு வருகிறார்கள். போடுங்க, திருப்பி போடுங்க அந்த படத்தை பாருங்க. இப்போ தாகோன் பிசாசை காட்டுங்கள். அவனுடைய தலையில பிஷப் தொப்பி இருக்கு. பிஷப் தாகோன் 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே பெலிஸ்தியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பிடித்து கொண்டு போய் பெலிஸ்தியர்களுடைய பட்டணங்களிலே வைத்தார்கள். அஷ்டோடிலே, காசாவிலே, எக்ரோனிலே, அஷ்கலோனிலே. கடைசியிலே அந்த ஒரு விதமான வியாதிகள், மூல வியாதி எல்லாம் வந்து கடைசியிலே கொப்புளங்கள் எல்லாம் வந்து ஒரு புது வண்டியில் கட்டி அனுப்பி விட்டார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வந்து பெத்ஷெமேஷிலே நின்றது. அவர்கள் முதல் அந்த பெட்டியை கொண்டு போய் வைத்தது இந்த தாகோனினுடைய கோயில் இல்லை. அப்போ முதல் இரவில் அந்த தாகோன் சிலை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக விழுந்திருந்தது. மறுநாள் போய் பார்க்கும் பொழுது தலையும் கைகளும் உடைந்து காணப்பட்டன. உங்களுக்கு தெரியுமா, இந்த தாகோனின் ஆவி மறுபடி உயிர்த்து எழுப்பப்பட்டது பிசாசினால் 1948ஆம் ஆண்டு. எப்படி என்றால், இப்போ இஸ்ரவேலும் அரபு தேசங்களும் யுத்தம் செய்யும் பொழுது அநேக பாலஸ்தீனர்கள் அகதிகளானார்கள். அப்படி அகதிகளானவர்கள் அவர்கள் ஓடி போய் செழிப்பாய் இருந்த கடற்கரை பிரதேசத்தை அண்டி அங்கு அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். அதுதான் இன்றைக்கு காசா ஸ்ட்ரிப் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கடற்கரையிலே 41 கிலோமீட்டர் அவர்களுடைய மேலிருந்து கீழே வரை காசாவினுடைய தூரம்
41 கிலோமீட்டர். அப்போ அது தாகோன் வணங்கப்பட்ட இடம். புரியுதா? தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக விழுந்த இடம். அப்போ பிசாசு தாகோனின் ஆவியை எழுப்பினவுடன் இப்போ அந்த தாகோன் பிசாசுக்கு என்ன வேண்டும்? அந்த பண்டைய அவமானத்தை ஈடு செய்ய வேண்டும், பழி வாங்க வேண்டும். அப்போ அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் ஜனங்கள் யார்? இஸ்ரவேலர்கள். அப்போ தாகோன் என்ன செய்கிறான்? அந்த மக்களை தன்னுடைய மக்களாக்குகிறான். காசாவிலே வாழுகின்ற பாலஸ்தீனர்கள் தாகோனின் மக்கள். அதனால் தான் அந்த பாலஸ்தீனர்களுடைய பயங்கரவாதிகளாய் இருக்கட்டும், அதற்கெல்லாம் பின் வந்த அத்தனை பயங்கரவாதிகளா இருக்கட்டும். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு அல் காயிதா, ஐசிஸ் மற்றும் ஏகப்பட்ட PLO, ஹமாஸ், ஹஸ்புல்லா, இப்படி எத்தனையோ பயங்கரவாத அமைப்புகள் இருக்கின்றனவே. இவையெல்லாம் 48க்கு பிறகு முளைத்தவை. ஆமாவா இல்லையா? இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த பயங்கரவாதிகள் யாரையாவது கொல்லும் போது எப்படி கொல்லுகிறார்கள்? கைகளை பின்பக்கம் கட்டி கழுத்தை அறுத்து. ஏன்? தாகோன் கைகள் உடைந்தவனாய், கழுத்து தலை வேறாய் போனவனாய் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னே இருந்தான். அந்த பழி வாங்குதல் இஸ்ரவேலர்களை மாத்திரமல்ல, யாரை அவர்கள் கொன்றாலும் அவர்கள் கடைபிடிக்கும் கொலை முறை கைகளை கட்டி கழுத்தை அறுப்பது. தாகோனின் ஆவி, தாகோனின் ஆவி காசாவிலே செயல்படுகிறது. காசாவிலே செயல்படுகிறது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, பின்வாசல் வழியாய் அது கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே நுழைந்து விசுவாசிகளையும் தாண்டி தலைவர்களையும் அடைந்து, தலைவர்களிலும் ஆகப்பெரிய தலைவர்களை பிடித்து அவர்கள் தலை மேலே ஒரு மைட்டராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. பிஷப் வேண்டாம், பிஷப் வேண்டாம். ஹமாஸ் இஸ்ரவேல் யுத்தம் என்று நடந்து கொண்டிருப்பது பாலஸ்தீனர்களுக்கு சார்பாக இருக்கிறார்களோ இந்த அளவுக்கு தாகோன் ஆவி. இந்த பாகால் பிசாசு என்றால் என்ன? அந்த ஆலேஃப் எந்த வடிவத்தில் எழுதப்பட்டது தெரியுமா? கர்த்தருடைய செவி மந்தமாகவில்லை. இன்றும் கூட மாடு தெய்வமாக வழிபடும் பல கலாச்சாரங்கள் உலகிலே உண்டு. எசபேல் வந்து என்ன செய்வாள் தெரியுமா?